ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க, 1 கிலோ அரிசிக்கு ஒரு 6 முட்டை அது தனியாக நான் அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாக்கி மசாலா, பட்டை, கிராம், ஏலக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகு ஜீரகத்தூள்லாம் வச்சுக்கோங்களேன். மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர், அப்புறம் எலுமிச்சை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் தனியாக எப்பொழுதும் எடுத்து வச்சுருப்பேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு அப்படி தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது செவர்ற மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துப்போம் இல்லையா பிரியாணிக்கெலாம், அதே போல் கொஞ்சம் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம செவர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ செவந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். முட்டை ஒரு பக்கம் அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஒரு தட்டையில். எப்பொழுதும் நீங்கள் பிரியாணின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அது வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நான் 1 கிலோவுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இஞ்சும் பூண்டும் ஒரு 100 கிராம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் 1 கிலோவுக்கு. ஏன்னா நிறைய போனாலும் நல்லா இருக்காது, கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருப்பேன், நெய் கிடையாது, வீட்டில் இல்லை, இருக்கிறத வச்சு தான் செஞ்சேன். அப்புறம் தயிர் ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு எப்பொழுதும் அந்த ஒரு டப்பா இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். பாக்கெட்டாக இருந்தால் ஒரு பாக்கெட் ஊற்றிக்கோங்க, போதுமானது. அப்புறம் நிறைய புளிப்பாயிடும். இப்போ நம்ம புதினா, மல்லினா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவும் போட்டுக்கலாம். அப்புறம் இது எலுமிச்சை சாறு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மூடி தான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பழமாக இருந்தால் 1 கிலோவுக்கு ஒரு அரை பழம் ஊற்றிக்கோங்க, புளிப்பு போதுமானது. அதுக்கப்புறம் வினிகர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது அந்த வினிகர் பாட்டில் மூடி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் 2 மூடி ஊற்றிக்கிட்டேன். 2 பாட்டிலுங்க, 2 மூடி ஊற்றிக்கிட்டேன், போதுமானது. ஏன்னா அதிகமாக போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அப்புறம் இந்த தயிர் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் கலந்து வரட்டும். கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்குங்க, அப்போ தான் அது கொஞ்சம் மசிஞ்சு வரத்துக்கு நல்லாயிருக்கும். இது பிரியாணி மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். நெய் இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் நெய் இல்லாத காரணத்தினால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ எடுத்து 2 நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். சாரி அப்லோட் பண்ண போகிறேன்.
போஸ்ட் வேறு அப்லோடு வேறல்ல. அதுக்கப்புறம் நம்ம காளான் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா அந்த காளானில் சொதறணும் இல்லைங்களா, அதனால் மசாலா அந்த காளானில் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே உட்கார ஆரம்பிக்கும் அடியில். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிறது நல்லது. இப்போ ஒரு மூடியை போட்டோம். லைட்டாக கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திறந்து மறுபடியும் கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. காளான் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். பிரியாணி சூப்பராக செம்மையாக வந்துருந்துச்சு. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன், நான் என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சுங்களா, எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நல்லா வேகட்டும். இந்த பதத்தில் நம்ம ஒரு தட்டையில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கணும்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுனா 1 கிலோவுக்கு 2 கிலோ தண்ணி நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கேன். 1க்கு 2. நம்ம வீட்டரிசியாக இருந்தால் கொஞ்சம் கூடவே நம்ம தண்ணி வச்சுக்கணும். இதுவே நம்ம துளசி அரிசியோ பாஸ்மதி ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணும். அது அப்பப்போ சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான். நான் இப்போ வீட்டரிசி தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் 1 கிளாஸ் கூடவே வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்க்கப்போ நான் எப்பொழுதும் வீட்டில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மசாலா சேர்க்கணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுங்க, சோம்பு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் எப்பொழுதும் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணிக்கு சீக்ரெட்டு இந்த பிரியாணி மசாலா தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. அப்பப்போ கொஞ்சம் பேசும்போது இன்னும் சரி வரணும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். பேசும்போது கொஞ்சம் குளறுதுப்பா. கொஞ்சம் லாங் வீடியோ பெருசாக இருக்குங்களா, கொஞ்சம் பேசவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அரிசி போட்டாச்சு. ஒரு கிளறி விட்டுட்டு அந்த நேரம் சென்று ஒரு மூடியை போட்டு விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் கொஞ்சம் போட்டுட்டேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடி கொதிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. மறுபடியும் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடுவோம். அரிசி உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கேசரி பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, ஆரஞ்சு கலரு. அது நான் கொஞ்சம் டம்ளரில் தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைனாலும் பரவாயில்ல. இப்போ தம் போடுறதுனால இந்த காளான்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே இந்த நம்ம ஆரஞ்சு கலர்
பவுட்ரு தண்ணி கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவும் மேலே அப்படியே லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா, சாப்பிடும்போதும் செம்மையாக இருக்கும். தம் போடுறதுக்கு நம்ம எப்பொழுதும் கேஸ் அடுப்புலாம் நம்ம தம் போடணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சா தான் தம் ஆகும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து நெருப்பில் ஆக்குற மாதிரி இருந்தால் கொஞ்ச நாள் இந்த நெருப்பு கறி இருக்குது பார்த்திங்களா, அதை அள்ளி வச்சா தம் ஆகிடும். கேஸுங்கிறதுனால நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா சீக்ரெட் மசாலா, பிரியாணி மசாலா, அது இந்த வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் மேலே நல்லா தூவிக்கலாம். தூவிட்டு ஏற்கனவே நான் மூடி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து எடுத்து நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், பார்க்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ மறுபடியும் கிளறி விட்டால் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். அந்த பிரியாணி மசாலா, அந்த காளான் கிரேவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு பிரியாணி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி ஒரு தட்டையில் எடுத்து வச்சு சாப்பிடலாம். பிரியாணி ரெடி. நாம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ரொம்ப அழகாக சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு வாட்டி இதை போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.